நான் இது வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்போன் நம்ம இந்தியாவில் பார்த்தது அப்படின்னா மும்பையில் பார்த்துருக்கேன், டெல்லியில் பார்த்துருக்கேன். மிஞ்சி போனால் ஒரு 500 ஸ்டால் 1000 ஸ்டால் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அட் அ டைமில் ஒரு 25,000 to 30,000 40,000 ஸ்டாலை டைரக்ட் மேனுஃபேக்சரே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும். இப்போது சைனா பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் பொருட்கள் அல்லது தரம் குறைந்த பொருட்கள், காப்பி, இந்த மாதிரி நிறைய. அப்போ அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதே கொஞ்சம் டவுனாக இருந்தது. என்னோட வந்து ஒரு ரஷ்யன் ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. இந்தியாவிலேருந்து வர பர்சன் வந்து நான் ஒரு 500 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறேன், தான் பெஸ்ட் குவாலிட்டியில் நான் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. லேப்டாப்னா மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் நடக்குது. அந்த ஒரே பில்டிங். ஆமாம், அந்த லேப்டாப்போடைய பேனல் ஒருத்தன் பண்ணுறான், அங்கேயே 5th ஃப்ளோரில் பண்ணுறான். அவங்ககிட்ட இருந்து 9th ஃப்ளோரில் இருக்கவன் வாங்கிக்கிறான். ரேமை 19th ஃப்ளோரில் இருக்கவன்ட்டு 9th ஃப்ளோருக்கு வந்துடுது. இதெல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி லேப்டாப்பை ஃபுல்லாக பண்ணுறான். அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உண்டான அக்காமடேஷனு, ஸ்டேயிங்கு எல்லாமே அப்படியே பின்னாடியே இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு உண்டான ஸ்கூலு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழக கிராம நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீப காலமாக பிஸ்னஸ் பேசக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் தொடர்ந்து திரும்ப பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவில் நடக்கக்கூடிய கான்டென்ட் ஃபேர் அப்படிங்கிற அந்த கண்காட்சி. உலகிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி நடக்குது. உலகிலேயே இந்த மாதிரி ஒரு கண்காட்சி இல்லை. அங்கே போனால் சாதாரண மனுஷனும் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. ஆக்சுவலி இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்குமே தெரியாது. ஆனால் அங்கே நேரில் போய் அந்த கான்டென்ட் ஃபேரில் போய் விசிட் பண்ணி அங்கிருந்து தன்னோட தொழிலை விரிவுபடுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். மிஸ்டர் மதன் மோகன் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, என்னோட பர்சனல் கேள்வியாக கூட இருக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப பெருசு, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்தியாவில் இல்லாத எதை தேடி கான்டென்ட் ஃபேர் போனீங்க? இப்போ இங்கே வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் நிறைய இடத்துல இருக்கும். அந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஒரே ப்ரைஸாக இருக்கும். ஒரு 5 செக்டரை உடச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவல் ப்ரைஸை வந்து உங்களால் பிரேக் பண்ண முடியும். ஓகே. அப்படி அந்த ப்ரைஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட என்ன வேண்டும்னா, பெரிய லெவலில் ஃபண்ட் இருந்தால் தான் உங்களை 5 லெவலில் போய் அந்த ப்ரைஸை உடச்சி நீங்கள் அந்த இடத்துல போய் லீட் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்போன்னு நம்ம இங்கெல்லாம் போய் பார்க்குறப்ப, நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் எக்ஸ்போ நடக்கும், கோயம்புத்தூரில் ஒரு ட்ரேட் சென்டர் இருக்கும், அதில் எக்ஸ்போ நடக்கும். அங்கெல்லாம் நான் இது வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்போன்னு நம்ம இந்தியாவில் பார்த்தது அப்படின்னா மும்பையில் பார்த்துருக்கேன், டெல்லியில் பார்த்துருக்கேன். மிஞ்சி போனால் ஒரு 500 ஸ்டால் 1000 ஸ்டால் நான் பார்த்துருக்கேன். அதுதான் நான் பெரிய பார்த்த எக்ஸ்போ. நீங்கள் அட் அ டைமில் ஒரு 25,000 to 30,000 40,000 ஸ்டாலை டைரக்ட் மேனுஃபேக்சரே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் உள்ளே வந்துட்டு 10 லட்சம் பேர் வெளியே போகிறான். இப்போது நம்ம ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு ஒருத்தங்க வராங்க, ஒரு தொழிலுக்கோ ஒரு வேலைக்கோ வராங்கனாலே சென்னை மாதிரி நகரம் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேவா? முதல் முறையாக அந்த கான்டென்ட் ஃபேருக்கு போகும்போது அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு? சரி, அங்கே போனதுக்கு அப்புறம் நமக்கு உண்மையிலே மனசில் என்ன ஃபீல் ஆகும்னா, ஒரு 2-3 நாளில் லிட்டரலாக நம்மளே வந்து யோசிக்க சொல்லுவோம், நம்ம எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். நம்ம மக்கள்லாம் இப்படி இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். சார், நம்ம பொதுவாக நம்ம தமிழ்நாடை சொல்லுவோம், வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப முன்னோக்கி இருக்கோம். ஆமாம், இப்போ நாமளே பின்னோக்கி இருக்கோம். ஆமாம், நம்ம லிட்டரலாக ஒரு 50 வருஷம் பின்னோக்கி இருக்கோம். ஐயோ, 50 வருஷம் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் நின்னீங்க, அந்த என்ட்ரன்ஸில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிடும். எப்படி உங்களால் நீங்கள் எதை தேடி போனீங்களோ அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்போ போனீங்க அப்படின்னா நம்ம துறை சார்ந்த ஸ்டால்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே அரை நாள் ஆயிரும். எப்படி நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போ நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு 3 இதாக பிரிச்சுருவாங்க. ஓகே. ஃபேஸ் 1ல் நீங்கள் எங்கே போகணும்? நீங்கள் உள்ளே போன உடனே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்லையோ அந்த ஹாலில் எந்த நுழைவாயில் போனாலும் அந்த கான்டென்ட் ஃபேர்னுடைய கமிட்டி மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸில் 100 பேர் இருப்போம். ஒரு 30-40 என்ட்ரன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் 100 மெம்பர்ஸ்னால் பார்த்துங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு உண்டான கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் புக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு கையில் இருந்ததுன்னா போதும். நீங்கள் யாரையுமே கேட்க தேவையில்லை, எதுவுமே கேட்க தேவையில்லை. ஒன்று அவ்வளோ எளிமையாக ஆமாம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் வச்சுருப்பான், கான்டென்ட் ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் வச்சுருப்பான். இப்போ நீங்கள் அந்த மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போயிட்டு நான் வந்து டாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்னா, டாய்ஸ் எங்கே நடக்குதுன்னு அந்த இமேஜ் காமிக்கும். இங்கேருந்து அதுக்கு எத்தனை டைரெக்ஷனில் போகணும், வாக்கபிளில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும், சைடில் ரேம்ப் இருக்கும், அந்த ரேம்பில் நின்றுட்டு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது முதற்கொண்டு
உங்களுக்கு ஈஸியாக வந்து இதைத்தான் நீங்கள் வந்து 50ஓட முன்னோக்கி இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஒரு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, யாருடைய உதவியும் தேவை. முதல் வந்து வியப்படைகிற விஷயம் வந்து நம்ம ஜென்ரலாக இங்கே வந்து சொல்லுவோம், சென்னையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கே வேணுமோ வழி சொல்லுவாங்க, எங்கே வேணுமோ உங்களை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் மக்களே, என்டையர் ஊர் மக்களே அப்படி தான் இருப்பான். ஒரு எல்லாருமே வந்து ஒரு ஹெல்பிங் மனப்பான்மை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஹெல்பிங் மனப்பான்மை புரிஞ்சுக்க முடியுது. எப்படி மொழி எப்படி அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. சைனீஸ் மட்டும் தான் பேசுவாங்க. நமக்கெல்லாம் இங்கிலீஷ் தான் தெரியும். எப்படி அந்த பரிமாற்றம்? இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம். நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், கூகுள்லாம் அங்கே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்களே. நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து VPN மூலிமா அங்கே அக்சஸ் ஆகும். இங்கிருந்து நம்ம இன்டர்நெட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போனனாலும் அங்கே வந்து ஒர்க் ஆகும். நாம கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம். ஆமாம், அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டே இருக்கு. ஒரு நார்மலா சைனீஸ்ல போனீங்கன்னா சைனீஸ் டிரான்ஸ்லேட் இருக்கு. ஓகே ஓகே. அதுல வந்து நீங்க தமிழ்ல பேசினாலும் சரி, அதை வந்து சைனீஸ்ல கன்வெர்ட் ஆகும். முன்ன வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 வருடங்களா போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போனதுக்கும் இப்போ போறதுக்கும் நிறைய பேர் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகே. அவங்களும் மாறுறாங்க. அவங்களுக்கு வந்து மேஜரா இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியுது. ஓகே. அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. நீங்க கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. அகைன் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து டு த கோரா இருக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இடம் தெரியல, நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கூட்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க இடத்துக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒருத்தரை மட்டும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சரி இந்த ஊரில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த கான்டினென்ட்டை விட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போவீங்க. குவான்ஸா விட்டு சென்சன் போவீங்க. சென்சன் போகிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் மக்கள் அந்த மாதிரி தான் இருப்பான். எனக்கு 2 விஷயம் ரொம்ப வியப்பாக இருக்குது. நீங்கள் அந்த கான்டென்ட் ஃபேரை பற்றி விவரிக்கும் போதே எனக்கு ஆச்சரியம் பயங்கரமாக இருக்குது. அப்போ அது நேரில் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதே ஒரு மிக பெரிய வியப்பாக இருக்குது. கூடவே மக்களை பற்றி சொல்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் நான் வியப்படைஞ்சது வந்து என்னென்னா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலை போனாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டோர்ஸ் போனீங்கனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் முதன்மையாக இருப்பாங்க. நான் என் மனைவியாட்டெலாம் வந்து அது சொல்லுவேன். ஆக்சுவலாக அவங்ககிட்ட உங்களை ஒரு நாள்னாச்சும் நான் வந்து சைனா கூட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பெண்மணியை வந்து பார்த்தேன். நான் அது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க சென்சரில் நான் மீட் பண்ணேன். ஓகே. 9 மணிக்கு அவங்க ஸ்டோர்ஸ் திறந்துருவாங்களாம். அந்த ஸ்டோர்ஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஒரு மொபைல் வந்து அக்சசரிஸ் இது சேல் பண்ணுற இதில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு மொத்தம் 350 to 500 கொரியர் வந்து அவங்களே பேக் பண்ணிடுவாங்களாம். அந்த ஸ்டோரியை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. வர கால்ஸையும் அவங்க தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. இந்த பேக்கிங் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறதும் அவங்க தான் பண்ணுறாங்க. நான் கேட்பேன் ஆக்சுவலாக, இப்போ மீன் டைம்லனா நீங்கள் சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி டைம் ஒதுக்குவீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வேலை இருந்தாலும் சரி, இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா இப்படியே விட்டு அந்த வேலையில் ஆர்டர் பண்ணி அங்கேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையை கன்டினியூ பண்ணிடுவாங்க. ஓகே. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கொரியர் மேன் வரணும், வந்துட்டு அதை அவங்க தான் எடுத்துருவோம். நீங்கள் லக்கேஜ் பார்சல் இவ்வளோ பெருசு இருக்கும், அந்த பார்சலை அழகாக தூக்கி ஒரு இதில் உட்கார வச்சுட்டு ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அந்த ட்ரேல வச்சுட்டு மூவபிள் ரைடர் மாதிரி ஒன்று இருக்கும். ஏன் நின்றுட்டிங்கன்னா அது பாட்டில் போவோம். அதில் வச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போய் அப்படியே கொரியரில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். அந்த கொரியரில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு ஆச்சரியமே. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க அந்த இதை போட்டுட்டு இவங்களோட ஸ்டிக்கர் போட்டு எழுதி அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். நான் கேட்பேன், யாருமே இல்லை, நீங்கள் இவ்வளோ இதாக வச்சுட்டு வந்துட்டீங்க, எதுவும் ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்னா, அவங்க கம்பெனி ஆரம்பித்து 7 இயர்ஸ் ஆகுதான், இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆனது இல்லையா. அவங்க டெய்லியும் 300 to 400 பார்சல் வந்து மேக் பண்ணி அவங்க வந்து லிட்டரலாக இது பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் சரி, எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் வந்து பெண்கள் தான் வந்து முன்னிலையில் இருப்பாங்க. இப்போது சைனா பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் பொருட்கள் அல்லது தரம் குறைந்த பொருட்கள், காப்பி, இந்த மாதிரி நிறைய வரும். இன்னமும் சைனா அப்படி தான் இருக்கா அல்லது நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா? நீங்கள் கேட்டது ஒரு முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு கொஸ்டின். ஜென்ரலாக வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படின்னா, சைனா ப்ராடக்ட்னாலே குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் அப்படின்றது தான் ஒரு மெயின் இது. நான் போய் பார்த்த வரைக்கும் சைனா ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் நாங்கள் பார்க்கவே இல்லை.
எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஹெட்ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருந்தேன். ஓகே. இதனுடைய காஸ்ட் என்ன எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஊரில் வந்து அந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த காஸ்ட் வந்து 300 rupees வந்துச்சு. ஓகே. அது வந்து இன்னர் ஹெட்டு நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கும். அது 300 rupees தான் சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதே கொஞ்சம் டவுனாக இருந்தது. என்னோட வந்து ஒரு ரஷ்யன் ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது, எனக்கு ப்ராடக்ட் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அகெயின் என்னை ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்துட்டு ஆமாம் நான் இங்கே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டாங்க. வந்து என்னை ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஒரு தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்து ரஷ்யன் ரெடி அமிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து நான் உங்களை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்கூடாது. ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வர பர்சன் வந்து நான் ஒரு 500 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறேன், இதுதான் பெஸ்ட் குவாலிட்டியில் நான் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓஹோ, ஓகே. இதே மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது. ஒரு சில கண்ட்ரியில் இருக்கிறப்ப அந்த கண்ட்ரியிலேருந்து எனக்கு இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நாங்கள் கம்மியாக போக போக அதனுடைய குவாலிட்டி வந்து இதாயிரும். அவங்களுக்கு வாரண்டி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அந்த 300 ரூபாய்க்கு வாங்குற அந்த குவாலிட்டி செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நாங்கள் சந்தையில் விற்கிறதுக்கோசரம் நான் இது பண்ணுறேன். என்னுடைய கொண்டு வரும்போது என்னுடைய காஸ்ட் ஒரு 100 rupees அதிகமாகிடுது. என்னுடைய மார்க்கெட்டிங் ஒரு 50 ரூபா ஆகுது. நான் ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்டை அங்கே சேல் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கேன். அதே ப்ராடக்ட் அதே மாதிரி தான் இமேஜ் இருக்கும், அப்படியே இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே. அப்போ என்ன ஆயிரும், அதுவும் சேனலில் தான் வருது. ஓகே. இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் வந்து நான் பார்த்த ப்ராடக்டில் குவாலிட்டிங்கிறது வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத கண்ட்ரி வந்து சைனா தான். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி வருது, 300 ரூபாய்க்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஆனால் அதே குவாலிட்டியில் வேறு கண்ட்ரியில் போய் நம்ம அந்த பொருளை வாங்கணும்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் ஆகும் இல்லையா? எப்படி சைனர்களால் மட்டும் 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது? இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாட்ச் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன வீட்டிலே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருப்போம். ஓஹோ, ஓகே. பெரிய பொருட்செலவு தேவையில்லை. ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு எல்லாமே அங்கேயே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருக்கேன். அவங்களுக்கு காலையில் வந்து நான் மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணுறேன். அவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி காலையில் போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து அந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்துட்டேன். ஈவினிங் வந்து நான் அந்த லேப்டாப்னுடைய உதிரி பாகங்கள் ரேம்னு சொல்லுவாங்க, ரேமுக்கு வந்து நான் ஒருத்தன்ட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி நகரில் இருக்கேன். நான் வந்து செங்கல்பட்டு போய் அந்த ஃபேக்ட்ரி பார்த்துட்டு நான் மறுபடியும் டி நகர் என் ஹோட்டல் நான் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த ரேம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வாங்க சார் நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கார் அனுப்புகிறாரு. கார் அனுப்பிச்சிட்டு செங்கல்பட்டு கூப்பிட்டு போகிறாரு. எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க, செங்கல்பட்டு கூட்டிகிட்டு போகலாம், அதில் ஒரு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா செங்கல்பட்டில் கூட அந்த லொக்கேஷன்லேயே எங்கேயாவது இருக்கலாம், ஃபேக்ட்ரி இருக்கலாம். நான் வந்து ஒரு 30 மாடி உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 19வது மாடியில் வந்து அந்த லேப்டாப் ஃபேக்ட்ரியை நான் போய் பார்த்தேன். ஓகே. கொண்டு போய் அதே ஃபேக்ட்ரியில் அதே ஃப்ளோரில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வண்டி நிறுத்தினா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எதுக்கு நான் இங்கே நிறுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தா உடனே வேறு அங்கேருந்து மேலேருந்து கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இங்கே தானே, ஆமாம் இங்கே தான், சரின்ட்டு கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு 9th ஃப்ளோரில் கூப்பிட்டு போனால் ரேம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அதில் இருக்குது. ஓகே. நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருக்கிற டாப் லெவல், நீங்கள் நம்ப மாட்டீங்க, டெல்லு லெனோவோ அந்த மாதிரி ஒரு டாப் லெவல் கம்பெனிஸ்க்கு அந்த ரேம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அவங்க தான். ஓகே. அங்கே மேஜராக வந்து ஒரு 90% போய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெனோவாவுக்கு நீங்கள் தான் பண்ணுறீங்களா, அது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொன்னால் உடனே கூப்பிட்டு போய் டாக்குமெண்டேஷன் காமிச்சிருவோம். இந்த பாருங்கள் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிப்பான். காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக அவங்ககிட்ட கேட்டேன், நான் மார்னிங் நான் அங்கேயே தான் வந்திருந்தேன். ஓகே. 1 hour நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு மறுபடியும் 1 hour ட்ராவல் பண்ணிட்டு அதே லொக்கேஷனில் 9th ஃப்ளோர் வரதுக்கு நான் இவ்வளோ இதாக வந்திருக்கேன். அப்போ தான் அங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுது, லேப்டாப்னா மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் நடக்குது, அந்த ஒரே பில்டிங். ஆமாம், அந்த லேப்டாப்போடைய பேனல் ஒருத்தன் பண்ணுறான், அங்கேயே 5th ஃப்ளோரில் பண்ணுறான், அவங்ககிட்ட இருந்து 9th ஃப்ளோரில் இருக்கவன் வாங்கிக்கிறான். ஓகே. ரேமை 19th ஃப்ளோரில் இருக்கவன்ட்டு இருந்து 9th ஃப்ளோருக்கு வந்துடுது. இதெல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி லேப்டாப்பை ஃபுல்லாக பண்ணுறான். அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உண்டான
அகாமடேஷனு ஸ்டேயிங் எல்லாமே அப்படியே பின்னாடியே இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு உண்டான ஸ்கூலு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த தொழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க அலைய தேவையில்லை. சிப் வேணும்னா இங்கேயே வாங்கிக்குவாங்க, எல்லாமே அங்கேயே ஈஸியாக கிடைக்குது. ஒருத்தர்கிட்ட நீங்கள் இன்னொருத்தர் போய் வாங்க போனோம் அப்படின்னா பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அந்த ஊரில் பார்க்கவே முடியாது. அதனால ஈஸியாக எல்லாருமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால தான் காஸ்ட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அங்கே. இப்போது இந்தியாவில் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதோட நான் வந்து மேட் இன் இந்தியாவை கம்பேர் பண்ணுறேன். இந்த ரெண்டுக்குமான இடைவெளி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒத்துக்கணும், மேக் இன் இந்தியா நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 50 வருஷம் பின்னாடி இருக்கோம்னு நம்ம சொல்ல வரோம். 50 வருஷம் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக முன்னாடி வந்து தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம சைடில் என்னென்னா மேக் இன் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மேக் இன் இந்தியா. ஆமாம். அந்த மேக் இன் இந்தியாவே இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா வந்து உண்மையாலுமே பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் மேக் இன் இந்தியாவில் இங்கே பண்ண முடியும். நமக்கு உண்டான அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்படி இல்லாதப்ப நிறைய தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவிலேருந்து உதிரி பாகங்களை தனித்தனியாக வாங்கிடுவாங்க. ஓகே ஓகே. தனித்தனியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீமில் அதை வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்குவாங்க. ஓகே. அதுதான் மேக் இன். அது வந்து இப்போதைக்கு வந்து என்னுடைய அறிவு கட்டினது பிரகாரம் இதுதான் நடக்குது. ஓகே. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கேயே நடக்குதா அப்படின்னா ஒரு சில மேனுஃபேக்சரிங் யூனிட் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்டன் டாய்ஸு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் இங்கே பண்ணுறாங்க. நீங்கள் மெட்டல் டாய்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஏன் இந்த கேப்? ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நம்ம உருவாக்குற ப்ராடக்ட்ஸுக்கே வந்து சைனாவுடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது, அவங்க உதிரி பாகங்கள் தேவைப்படுதுன்னா எங்கே இந்த கேப் இருக்குது? ஏன் நம்மளால் ரா மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட கிடைக்கிறது இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. நமக்கு உண்டான அந்த தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே எங்கேயுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்? இப்போ நான் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு கார் டாய்ஸ் வந்து மெட்டல் டாய்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஜென்ரலாக நான் சர்ச் பண்ணால் எனக்கு எது எங்கேருந்து கிடைக்கணும்னு தெரியணும். இதே நான் சைனாவில் உட்காந்து சும்மா சர்ச் பண்ணேன்னா தெரிஞ்சிடும், இவங்ககிட்டலாம் இது இருக்குது, இதை மட்டும் நான் இவங்ககிட்ட வாங்கி நான் பண்ணலாம் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ நம்ம ஆட்கள் நம்ம ஊரில் ரா மெட்டீரியல் கிடைக்கல, நம்ம ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டமாக இருக்குது. நம்மளால் சைனாவில் போய் இந்த தொழிலை செய்ய முடியுமா? பண்ண முடியாதா? ஏன்? சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்கு. ஓகே. இப்போ எப்படி நம்ம நாடு நம்மளுடைய இது அப்படின்னு சொல்கிறோமோ, ஓகே, அவங்களுக்கு அவங்களுடைய இதுதான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஓகே. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த தடவை வியப்பாக ஒரு விஷயம் பார்த்தது வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து ஒரு பேக் ஷாப் இருந்தது. அந்த பேக் ஷாப்பை ஒருத்தர் வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதை வந்து இன்னொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதை வந்து எடுத்து அந்த இடத்துல ஸ்டோர் போட போகிறாங்க. ஒரு 10க்கு 10 இடம் தான், எம்டி ஸ்பேஸை கொடுத்துட்டாங்க. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் டெய்லியும் ஈவினிங் 6 o'clock வந்து அந்த இடத்த 6:30க்கு எல்லா ஷாப்பும் க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ளே வர்றாரு, வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்ணுறாரு. அதாவது ரெடி பண்ணுறது நம்ம இங்கே வந்து ஒரு 10க்கு 10 இடத்த நான் ஒரு இன்டீரியர் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு டீம் விடுவாங்க, அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆமாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி வராரு, ஒரே ஒரு லேடர் இருக்குது. ஓகே. ஒரு மிஷினரிஸ், அவருக்கு உண்டான மிஷினரிஸ் எல்லாம் எக்யூப்டு மிஷினரிஸாக வச்சுருக்காரு. ஓகே. எடுத்து கீழே ஒரு ஸ்க்ரூ கீழே விழுந்துருச்சுனாலும் எடுத்து கொடுக்க ஆள் கிடையாது, அவரே தான் இறங்கி எடுத்து அதை பண்ணணும். ஓகே. ஸோ 6:30 to 7 o'clock ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நைட்டு 12:30 1 o'clock வரைக்கும் பண்ணுறாரு. 1 o'clock பண்ணுறாரு, அதுக்கு மேலே பண்ணுறாரான்னு தெரியும். நாங்கள் பார்த்த வரைக்கும் 1 o'clock வரைக்கும் பண்ணுறாரு. அவ்வளோதான், கிளம்பி போயிடுறாரு. முன்னாடி ஃபுல்லாக ஷீட்டு போட்டு தார்பா ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. 7 டேஸில் அந்த ஷோரூம் வந்து ஒரு நீங்கள் போய் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாயாலுக்கா ஷோரூமில் ஒரு 10க்கு 10 ஓப்பன் பண்ணால் எப்படி இன்டீரியர் இருக்குமோ 7 டேஸில் அவர் ரெடி பண்ணிட்டார். ஒரே ஆள். நான் அந்த 7 நாளும் யாரையும் நான் பார்க்கல. 7 நாளும் யாரையும் நான் பார்க்கல. அவங்க டிசைன் கொடுத்துட்டாங்க, ஃபால் சீலிங் முதற்கொண்டு லைட்டிங் முதற்கொண்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி நான் அந்த வீடியோ எடுத்தேன் கடைசியாக. ஓகே. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் வந்து எடுத்தேன்.
7 days. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு. இல்லை, ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஒரு நபருக்கு எல்லா வேலையும் ஃபுல் எக்யூப்டாக செய்கிறதுக்கான அந்த டேலண்ட்டை வளர்க்குறாங்க. இன்னொன்று மெஷர்மெண்ட்டுக்கு எல்லா இதுக்குமே அங்கே எக்யூப்டாக தான் இருக்குது. நீங்கள் ஆணி அடிக்கிறதெல்லாம் அடிக்கலாம் மாட்டான், சும்மா ட்ரில் பண்ணானே டச்னு இப்போ எல்லாம் நம்மளதுலேயும் வந்துருச்சு. அந்த மாதிரி ஃபுல் எக்யூப்டாக இருக்காங்க. இன்னொன்று அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரை வந்து காலையில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும். மக்கள் வராங்க வரல, காலையில் வந்தவுடனே உள்ள ஸ்டோர் உள்ள வந்தோடனே எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து க்ளீன் பண்ணுவான். எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு கொண்டு போய் தட்டுற பழக்கம்லாம் இல்லை. கரெக்டாக அந்த டைம் ஒரு 9 o'clock ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும், ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். 9 o'clock ஓப்பன் பண்ணணும். 7 o'clock 6:30 க்ளோஸ் பண்ணணும்னா 6:30 க்ளோஸ் பண்ணிடுவான். 6:30 மேடம் அவன் ஃபேமிலி பார்க்க போயிடறான். யாருமே இருக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் ஒட்டுமொத்த சைனாவும் அப்படி தான், என்டையர் சைனாவும் அப்படி தான் இருக்கும். எப்படி சாத்தியப்படுது? நம்மளோட பெரிய நாடு இல்லை. ஆமாம், என்டையர் சைனாவும் அப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் வியப்பாக தான் பார்க்கணும். ஆக்சுவலாக அவங்ககிட்ட வந்து நிறையா நம்மளும் நிறையா விஷயம் வந்து நம்ம அவங்ககிட்டையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் பல கண்ட்ரீஸ்லேயும் வந்து நம்மகிட்ட கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து இந்த டைமிங் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது, நாம் எப்போ அவங்கள அளவுக்கு வளரப்போ? அதுதான் ஒரு 50 வருஷம் ஆகும். இன்னும் 50 வருஷம். அப்போ அந்த 50 வருஷம் அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க? அவங்க வேற. அதனால தான் இப்போ அமெரிக்கா வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஏன் வந்து அமெரிக்கா வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா இது ஒரே ஒரு ரீசன் தான். அவங்ககிட்ட எல்லா வளமும் இருக்குது. இப்போ ஒரு டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது கூட இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஓகே நீ பண்ணுறதுனா பண்ணிக்கோ அப்படின்றான். ஆனால் லாஸ்ட்டாக வந்து இப்போ அமெரிக்கா தான் போய் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்து. ஏன் அப்படின்னா அவங்க இல்லாமல் இல்லை. அவங்க இல்லாமல் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் அண்ணாச்சி என்ன பண்ணுவார்னா, காலையில் கடையை ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவார்னா, ஒரு தாம்பரத்தில் இருக்கிறவர், ஒரு ஊரில் வந்தவாசியில் இருக்கிறவர் வந்து, ஒரு அண்ணாச்சி ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் வந்து காலைல ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம தெருவில் இருக்கவங்க யாராவது வந்து நம்மகிட்ட பொருள் வாங்குவாங்க, இல்லைன்னா பக்கத்து தெருவில் இருந்திருக்கவங்க வருவாங்க. இதுதான் அவருடைய மோட்டிவாக இருக்கும். நீங்கள் போய் கேளுங்க, டெய்லி சென்னையிலேருந்து உங்கள்கிட்ட பொருள் வாங்க வருவாங்கன்னு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவார். இது நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம். ஆனால் அவங்க பண்ணும்போதே எப்படி பண்ணுவாங்கன்னா உலகத்துக்கு தான் திறக்கிறாங்க. திறக்கும் போது அவங்க தான் அவங்க பொருளை வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகே. இன்னொன்று கம்யூனிகேஷன்ஸு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க வந்து ஏமாத்திடுறாங்க அப்படின்லாம். ஏமாத்திடுறாங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் ஏமாந்துடுறீங்க. நான் ஒரு வணிகரை பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது, நான் சைனா வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் கூட நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து சொன்னார், சைனாவா அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க. நான் அப்போ கேட்டேன், ஏன் எதனால் இது அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், எதனால் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். நான் ரிட்டர்ன் வந்து இங்கே எல்லாத்தையும் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் வுட்டு தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், முதல்ல உங்கள் தப்பு, பொருளை நீங்கள் போய் பார்க்கணும். போகவே இல்லை அவர். போகாமல் இங்கேருந்து ஆர்டர் மட்டும் பண்ணியிருக்காரு, அதுவும் 40 லட்சத்துக்கு. ஓகே. அகைன் வந்து லிட்டர் கண்டெய்னர் ஏற்றும் போது நீங்கள் கூட இருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, நீங்களும் போக தேவையில்லை, அங்கேயே ஆள் இருக்காங்க, நீங்கள் 1 டேக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அவங்கள போய் பார்க்க சொல்லலாம், லைவ் வீடியோ வர சொல்லலாம், வந்துட்டு கண்டெய்னர்ல எல்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் யார்டு கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அவங்க கூட இருப்பான். ஓகே. அப்போ சைனர்கள் வந்து நம்பிக்கையானவங்களா தவறுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல யார் ஏமாத்துறானே தெரியாது. ஓகே. எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பொருளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளில் ஒரு பாகம் வந்து டேமேஜாக இருக்குது. இருந்தோடனே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த மாதிரி அந்த பாகம் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ வரீங்க, கொரியர் அமிச்சா பயங்கர காஸ்ட் ஆகும், எப்போ வரீங்க, நான் ஒரு 4 மாதத்தில் வருவேன் அப்படின்னு நேராக கொண்டு போனேன்னே அவங்ககிட்ட கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இருக்கிற ஹோட்டல் அட்ரஸ் கொடுங்கன்னு அவன் ஃபேக்ட்ரியிலேருந்து அவன் கொரியர் அனுப்பிச்சிடுறான். இதை ஒருத்தரை நான் பார்க்கல. நான் ஒரு பொருள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறேன். அந்த பொருளில் ஒரு பாதி பொருள் கரெக்டாக இருக்குது, மீதி பொருள் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. அது டிஃபெக்ட் ஆனும்போது நான் மறுபடியும் போகிறப்ப கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறேன். அங்கே இருந்த நான் வாங்கின ஒரு நபர் வேறு, நான் கொண்டு போய் காமிக்கிறப்ப இருக்கிற நபர் வேறு. ஓகே. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைனானாலே இந்த டூப்ளிகேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை இன்னொருத்தர் காப்பி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கனால இது எங்களுடைய ப்ராடக்டே இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னோடனே நான் பயங்கரமாக அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். ஆர்கியூ பண்ணோடனே நான் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் பொய் சொல்ல,
இவன் உண்மைதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க அந்த ஃபோட்டோலாம் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் செக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் டே எனக்கு அதே ஸ்டோரில் நான் ஃபேக்ட்ரி கூட போகல, அதே ஸ்டோரில் எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான பொருளை ரீப்ளேஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ அது அவங்க ப்ராடக்ட் தான், அவங்க ப்ராடக்ட் தான். அங்கே தான் அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமராங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எங்கே போய் எங்கே வெளியே வந்து எங்கே மூச்சு விட்டா கூட சிசிடிவி கேமரா தான். ஓகே, அதனால் நீங்கள் அது பயப்படணுங்கிற அவசியமே எதுக்குமே கிடையாது. இப்போது இந்தியர்களுக்கு சைனாவில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குது? வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக அதிகமாக இருக்குது. இதில் நம்ம இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான், நிறையா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு நிறையா வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. ஒரு இளம் பெண்மணி வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறப்ப அவங்க சொல்கிறாங்க, அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்பூர் காசுக்கு 9,000 rupees தான் வாங்குறேன், 10,000 rupees தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு. ஒரு கான்ஃபிகரேஷன் i3ல் ஒரு 8th generation கான்ஃபிகரேஷனை ஒரு 10,000 rupeesக்கு அங்கே வாங்குறாங்க புதுசு. அவங்க வந்து 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர்னோட எப்படி இங்கே வருது? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வேலை பார்க்குற நிறைய பேர் பண்ணுற ஒரு இது என்னென்னா, சைட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குது வேலை, என்னால் முடியல, அதனால் எனக்கு இதுலேருந்து வெளியே வந்தால் போதும், நான் உடனே பார்க்குறேன், 4-5 சேனல் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எந்தூசியாசமாக வந்துடுது, நான் உடனே போகிறேன், நான் இருக்கிற அமௌண்ட்டையோ ஏதோ ஒன்று கொண்டு போய் நாங்கள் போட்டு பொருள் எடுத்து வந்து விற்றுட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து மிக மிக தப்பு. இங்கிருந்து வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைனா வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா தான் வந்து பார்க்கணும். நம்ம ஆளுங்க தான் செலவு பண்ணவே பிடிக்காது. அப்போ எப்படி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் வந்து முதல்ல பார்க்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அங்கே வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஓ ஓகே. ப்ராடக்ட் இங்கே சூஸ் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ 2 பேரை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மதன் வந்து ஒரு யங் ஆண்டர்ப்ரனராக இருக்கார், நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு பேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, இல்லை பெல்ட் அண்ட் பேக்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஸ்பெக்ஸும் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 ஆப்ஷன் வச்சுருக்காரு. நான் பெல்ட்டு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்குகிற அமௌண்ட்டோட பெல்ட்டும் பேக்கும் அங்கே கம்மியாக கிடைக்குதான்னு நான் பார்க்க போகிறேன். இன்னொன்று ஸ்பெக்ஸ் பண்ணும்போது என்ன ஸ்பெக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இவர் 2 ஆப்ஷன் கிளியராக விட்டார், வேறு எதுலேயுமே அவர் ஃபோக்கஸே பண்ணல. ஓகே. இவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைம் வரப்போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சைனா போகிறோம் அந்த ஆசையே அவரை ரொம்ப ஒரு மேகத்துக்குள்ளே மிதக்கிற மாதிரி அவர் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் அங்கே போகும்போது அங்கே போய் பார்க்கறது எல்லாம் காசு கம்மியாக தான். ஏன் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒன்று அமேசானில் பார்த்துருப்பாரு, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருப்பாரு, இல்லை மாலில் பார்த்துருப்பாரு. ஒரு வாட்ச் பார்க்குறாரு அப்படின்னா அந்த வாட்ச் வந்து 5,000 ரூபாய்க்கு பார்த்துருப்பாரு, அந்த வாட்ச் அங்கே 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறப்ப அவருக்கு இந்த வாட்சை வாங்கி நம்ம விற்கலாமே அப்படின்னு தோணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ப்பாரு, அந்த கிளாஸ் மெட்டாஏ கிளாஸ் பார்க்குறாரு, 50,000 ரூபாய் அங்கே, அவன் 5,000 ரூபாய்க்கு வித்துட்ருப்பான். ஐயோ 50,000 எங்கே இருக்கு? இந்த மாதிரி அவர் வந்து என்ன ஆகும்னா, டே 1லேருந்து அவர் 10 நாள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வந்திருப்பாரு. 10 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேண்டன் ஃபேருக்குள்ளே போவார். 10 நாளும் பல பொருளை பார்ப்பாரு. பார்க்குறப்பெல்லாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு தோண்டிகிட்டே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். 10 நாள் முடிகிறப்ப இங்கே வந்து சொல்கிறதுக்கு தான் அவருக்கு இருக்கும், நான் இதை பார்த்தேன், இவ்வளோ கம்மியாக பார்த்தேன், இதை பார்த்தேன், இவ்வளோ இதாக பார்த்தேன் அப்படின்னு சொல்ல தான் முடியும். இந்த பர்சன் என்ன பண்ணுவார்னா, இவரோட மோட்டிவ் என்ன, பேகு அண்டு ஸ்பெக்ஸு. அங்கே போவார், அந்த கேண்டன் ஃபேர்னுடைய புக்லெட் ஓப்பன் பண்ணுவார், ஸ்பெக்ஸ் கம்பெனி எங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, 9.1லேருந்து 10.1 வரைக்கும் அதுக்குள்ளார ஸ்பெக்ஸ் இருக்காங்க போட்டிருக்காங்க. அங்கே உள்ளே போவார், ஒரு 50 ஸ்பெக்ஸ் கடையை பார்ப்பார். 50 மேனுஃபேக்சராக இருப்பான். 50 ஷாப்பும் 50 மேனுஃபேக்சராக இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல மேனுஃபேக்சரிங் ரன் பண்ணி அவன் மேக் பண்ணிட்டு இருப்பான். எப்படி பிரித்து பார்க்குறது மேனுஃபேக்சரையும் ட்ரேடர்ஸையும்? அங்கே போய் கேட்டவொடனே சொல்லிடுவான், அவனே சொல்லிடுவான் நீங்கள் மேனுஃபேக்சரா ட்ரேடரா அப்படின்னு போய் சொல்ல. அதான் சொல்கிறேன், 90% போய் சொல்ல மாட்டான். மேனுஃபேக்சரா ட்ரேடரான்னு கேட்பான். கேட்டான்னா அவனே சொல்லுவான், நான் மேனுஃபேக்சர் அப்படின்னா நான் ஃபேக்ட்ரி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஓகே நீ எப்போன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கூட நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது நம்ம ஊர்லலாம் எனக்கு அனுபவம் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்கு 10 பேர் ஓனர்ஷிப் சொல்லுவான், 10 பேரும் தனித்தனியாக இருக்கும். உண்மையிலே அந்த ஃபேக்ட்ரி வந்து 14வது ஒரு ஆளோட ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அப்போது 10 பேர் வந்து அந்த ஒரு ஃபேக்ட்ரியை காமிச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கம்மி.
பூத்துலேயே வந்து அந்த ஃபேக்ட்ரினோட இமேஜஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஓகே வீடியோஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே நீங்கள் அவங்க ஃபேக்ட்ரிக்கு வரீங்களான்னு கேட்கும்போதே அடுத்த ஒரு 2 நாள் 3 நாள் உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஓகே ஓகே அதனால் அங்கே மிஸ்டேக்ஸ் நடக்காது மேக்ஸிமம். ஓகே இப்போ இவர் போகிறப்ப அந்த ஃபேக்ட்ரியை பார்க்குறாரு, ஒரு 50 ஸ்டால் பார்க்குறாரு. 50 ஸ்டாலில் அவருக்கு வந்து ஒரு 5 ஸ்டால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறாரு. 5 மேனுஃபேக்சரை 5 மேனுஃபேக்சரை இது ஃபஸ்ட்டு அவர் 5 நாளில் இந்த பேக்கையும் இதையும் போய் பார்த்து முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அடுத்த 5 நாள் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபேக்ட்ரியை ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. டைரெக்டாக போகிறாரு, உட்காந்து பேசுகிறாரு. பேசிட்டு இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் இந்த விலைக்கு கிடைக்குது, எப்படி கொடுப்பீங்க, எவ்வளோ காசு கம்மியாக கொடுப்பீங்க, எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க, குவாலிட்டி எப்படி, என்ன அக்சசரிஸ் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருக்கும், ஓகே நீங்கள் அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரூவோ அந்த கிளிப்போ வந்து அடிக்கடி போயிடும். அப்படிங்கிறப்ப இதை மட்டும் எக்ஸஸாக கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகே இப்போ நீங்கள் ஒரு 1000 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா 100 பீஸ் இது கொஞ்சம் எக்ஸஸாக கொடுப்பாங்க. ஸோ நீங்களே இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான டெமோ வீடியோ முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருவோம். ஓகே ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு இவர் பார்த்தது 2, இவர் பேக்கு நீ பார்க்குறாரு, பேக் நமக்கு இங்கேயே கம்மியாக கிடைக்குது, நம்ம அங்கே பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணுறாரு, ஹோல்ட் பண்ணிட்டாரு. அடுத்தது ஸ்பெக்ஸ் பார்க்குறாரு. ஸ்பெக்ஸ் பார்க்குறப்ப இவருக்கு எல்லாமே ஓகே ஆயிடுது. ஓகே ஆனவுடனே ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாராவது இந்தியாவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கணும். ஓகே அந்த 5 பேர்த்தில் ஆமாம் நான் டெல்லியில் ஒருத்தருக்கு நான் சப்ளை பண்ணுறேன், மும்பையில் ஒருத்தருக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 100 ப்ராடக்ட் சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே அவர்கிட்ட இருந்து நான் முதல்ல 100 ப்ராடக்ட் சாம்பிள் எடுத்துகிட்டு நான் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் எனக்கு அப்ரூவல் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவங்க உடனே டெல்லியில் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட இருந்து அவங்க 100 சாம்பிள் கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே ஓகே பெய்டு தான். ஓகே இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இங்கே வந்து 500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே டெல்லியில் வாங்கும்போது ஒரு 800 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஈவன் தோ பெட்டர். நீங்கள் அதை வாங்கிட்டு ரிஸ்க்கு கிடையாது அந்த இடத்துல. வாங்கிட்டு நீங்கள் ட்ரையல் ரன் பண்ணுறீங்க. ட்ரையல் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சக்சீடாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அவன்கிட்ட 1 to 1 கான்டாக்ட் பண்ணி அழகாக அவன்கிட்ட பேசி ஒரு 1000 பீஸோ 10,000 பீஸோ போட்டுட்டு ஒரு 5 CBMஓ 10 CBMஓ இல்லை ஒரு 1/2 கண்டெய்னரோ 1 கண்டெய்னரோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும். இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ நம்ம ஊருக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில துறைகளெல்லாம் வந்து ஒரு சில பிரிவினர் தான் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்திட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி அந்த ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலுக்கே வெளியில் வராது. நம்மளால் முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டான ஒரு நெட்வொர்க்கில் இருப்பாங்க. அப்போ எப்படி சைனாவிலேருந்து ஒருத்தர் இம்போர்ட் பண்ணி இங்கே வேறு ஏதோ ஒரு ஊரில் கோலோச்சுற ஒரு ட்ரேடர் நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவார்? ஆக்சுவலாக அந்த சப்போர்ட் இருக்குமா? இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 செல்லரை நான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கிங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா அவங்க எப்படி ஒரு கண்டெய்னர் எடுக்க போகிறாங்க. ஓகே, ஒரு கண்டெய்னர் அவருக்கு தேவையே படாது. ஓ, அப்போ 2-3 பேர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துருவார். எடுத்து அவர் லாட்டாக எடுக்கிறப்ப தான் கண்டெய்னராக எடுக்கிறப்ப தான் அவருக்கும் காசு கம்மியாக கிடைக்கும். ஆமாம், அப்போ அவர் கம்மியாக கிடைக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா அதை விற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் வரீங்க, ஏற்கனவே நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுக்க போகிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா திடீர்னு சார் நீங்கள் எனக்கு ஒரு 10 CBM மட்டும் கொடுங்க சார், என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இவருக்கு அந்த ஒரு கண்டெய்னர்லேருந்து 10 CBM அழகாக அங்கே தள்ளி விட்டுருவார். ஓகே, நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, உங்கள்கிட்ட 800 ரூபாய்க்கு விற்றுருவார். ஒரு ப்ராடக்ட் 300 ரூபா. ஒரு 30% ஆஃப்னோட ப்ராடக்ட்டை வந்து உங்கள்கிட்ட சேல் பண்ணிடுறாரு. ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே சேல் பண்ணிடுறாரு. அவர் காசு பார்த்துடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் ஓனாக வச்சு மூவ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்டார்ட் அப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் அப்புக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்கிறது அவசியம் இல்லை, இங்கேயே வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கேயே அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து சேல் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஸோ வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மி. எல்லோரும் நினைக்கிறாங்க பிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நம்ம எடுத்துகிட்டு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. இங்கே வந்து உங்கள் பொருள் மாட்டிக்கிச்சுன்னா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்குவோம். எவ்வளோ தோராயமாக செலவாகும்? இப்போ ஒரு 10 நாள் அங்கே காண்டன் ஃபேரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா தங்குறதுக்கு ட்ராவலுக்கு எல்லாம் சேர்த்து தோராயமாக எவ்வளோ செலவாகும்? ஸ்டேயிங்கு, அகெயின் உங்களுக்கு உண்டான ஃப்ளைட் சார்ஜு, இது எல்லாமே ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க. எந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டே பண்ணால் இதெல்லாம் நமக்கு தேவை. நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போய் பண்ணுற இடத்துல ஸ்டே பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற இடம் வந்து நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு போன வேலை நல்லா நடக்கும், நம்ம மைண்டும் பயங்கரமாக செட்டிலாக இருக்கும்.
அதை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. வெளியில் வந்து ஒரு 5 நாள் ட்ராவல் பண்ணுறப்ப 85,000 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து 65,000 பண்ணுவோம். ஈவினிங் மீட்டிங் கனெக்ட் பண்ணி யாரை மீட் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, இல்லை உங்களுக்கு நான் அதில் வந்து நான் பேசி கொடுக்கணுமா, இல்லை அவன் ரைட்டான பர்சனா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நாங்களே கூட இருந்து கைட் பண்ணுவோம்.